ஹாய் என்னோட ஆர்மிஸ், வெல்கம் டு எல்லட்ஸ் டெவில் சேனல். நான் அவங்க எவில் பேசுகிறேன்னா, நாம் இப்போ மோதலா காதலாங்களோட எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு என்னன்னு சொல்லிட்டு புரியும். சரி வாங்க, நம்ம ஒரு லாஸ்ட் பார்ட்டில் எது இருக்கு முடிச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் வீட்டுக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கும், ரொம்ப ஆசையாக நடந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு ஏதோ நினச்சிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் நல்லாவே எந்திரிச்சு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருப்பீங்க. குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணிருக்க மாட்டீங்க. உங்கள்கிட்ட வந்து ட்ரெஸ் இருந்திருக்காது. சேனல் பண்ணியிருப்பீங்கன்னா அந்த துண்டு வந்து இருந்திருப்பீங்க, உட்காந்துருப்பீங்க. ஸோ அதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சுக்கணும். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஸோ அப்போ பியூட்டிஸ் வராங்க, உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகிட்டு இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு இப்போ இந்தியாவுக்கு இமீடியட்டா போய் ஆகணும் அப்படிங்கிறீங்க. ஏன்னு கேட்குறாங்க. நீங்க வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட ட்ரெஸ் எல்லாமே அங்கே இந்தியாவில தான் இருக்கு, ஸோ நான் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. அப்ப நம்ம ஜிமீன் வந்து, ஏன் மேடம்க்கு இங்க இருக்கதா ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதோ, உனக்கு என்ன லொல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் பிடிக்காது, எனக்கு என்னோட ட்ரெடிஷனல் வேர்ஸ் அதெல்லாம் பிடிக்கும், எனக்கு எங்க இந்தியன் ட்ரெஸ் தான் வேணும். ஸோ நாங்க பொண்ணின் ட்ரெஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு, எப்படி இருந்தாலும் நீங்க இன்னும் இங்க இருந்து விட மாட்டீங்க தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு அங்க ட்ரெஸ் எடுக்கணும், எனக்கு கூட்டிட்டு போங்க. நான் ட்ரெஸ் எடுத்துட்டு ஒண்ணு நீங்க எல்லாருமே கூட வாங்க ட்ரெஸ் எடுத்துக்கு, இல்லைன்னா அவங்களோட பாடி எக்ஸ்டென்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட நான் தப்பிக்க முடியும், அதனால வந்து நான் கூட போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. சோ அப்ப வந்து எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை வியரா பாக்குறாங்க. நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு தெரியும் நான் போக மாட்டேன் அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. சோ அப்ப நம்ம ஜேகே சொல்ற ஐயாங் அப்படிங்கிறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பாக்குறாரா. அப்ப வந்து ஜேகே சொல்ற, ஐயாங் இது எப்படி இருந்தாலும் நீங்க இது போக முடியாது ஐயாங் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்ல அதுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல போய் என்னத்தான் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயிக்க சொல்றாரு. ஸோ அப்ப வந்து பிடிஎஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஆமா அதுவும் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்றாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. அண்ட் அவங்க வந்து ஓகே உங்க கூட வந்து ஒரு 10 பாடிகார்ட் சொல்லுவாங்களாங்களா, நீங்க வந்து இது ஒரு குறைச்சல் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. தென் சரிட்டு அவங்க அங்க வந்து வெளியே போயிடுறாங்க. நீங்க வந்து போகும்போது ஒரு நிமிஷம் அப்படிங்கிறீங்க. என்னன்னு திரும்பி பாக்குறாங்க. நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்றீங்களா. அப்ப வந்து அவங்க வந்து ஏன் அப்படின்னாங்க. இல்ல எனக்கு ட்ரெஸ் வந்து இப்ப வியர் பண்ணிக்கிறேன், ஆனா நான் இப்பயே போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அவங்களும் சரி ஓகே அப்படிங்கிறாங்க. நீங்களும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இங்க இருந்து போயிடுறீங்க. அண்ட் தென் வந்து நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா கிளம்பணும்ல, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, துணி வியர் பண்ணிருக்கீங்க. அப்படி போக முடியுமா, முடியாதுல. ஆகவே நீங்கள் அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி தேடி பாக்குறீங்க. சோ அப்ப எதுவுமே கிடைக்கல. நீங்க என்னடா பண்ணலாம், நம்மளுக்கு கொஞ்சம் சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பிடிஎஸோட ட்ரெஸ் தான் இருக்கு. நீங்க இந்த ட்ரெஸ் நான் போடவே மாட்டேன் ராசா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடும் போது தான் உங்களோட பேக் உங்க கையில கிடைக்குது. இது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற லுக் விட்டுட்டு இந்த பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஒரு சுடி இருக்கு. சுடிதான் வந்து நீங்க இதுக்கு எடுத்து வச்சிருப்பீங்க பேக்குள்ள. அது கிடைக்க நீங்க இதை நம்ம எப்ப எடுத்து வச்சோம் அப்படின்னு மண்டையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ரைட் ஓகே ஏதாச்சும் இருக்கேன் சைட்டு, அது சுடிதார் எல்லாமே இருக்குது, இன்னும் எல்லாமே இருக்குதா. சோ நீங்க அதை எடுத்து போட்டுட்டு தலையெல்லாம் சீவிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வரீங்க. கீழே வரத அவங்க பார்த்துட்டு ட்ரெஸ் இல்லைன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. நீங்க அன்டின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து இது பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா பாடிகார்ட்ட வந்து சொல்றீங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வராங்க. நீங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் ஜெட்டு, பிரைவேட்டா பிளைட் அதெல்லாமே இருக்கு. ஸோ அதுலதான் நீங்க போறீங்க. இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அதுல வந்து கிளம்பி நீங்க வந்து இந்தியாவுக்கு ரீச் ஆயிருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம், உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீங்க எங்க வேலை செஞ்சீங்க, அதாவது நீங்க வந்து சும்மா வந்து பஞ்சாப் அப்படி சொல்லிப்பீங்க. ஆனா நீங்க அங்க வேலை செஞ்சுக்க மாட்டீங்க, வேற காஷ்மீர்ல தான் வேலை செஞ்சிருப்பீங்க நான் சொல்லியிருப்பேன். சோ நீங்க நான் வந்து இப்ப காஷ்மீருக்கு தான் நீங்க போறீங்க. பாடிகார்ட்ஸ்க்கு என்ன ஊரும் தெரியுமா, தெரியாது. ஆகவே நீங்க அங்க போறீங்களா, அங்க போயிட்டு அங்க உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோ அதெல்லாமே வந்து நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. சோ எடுத்து வச்சுட்டு வந்து நீங்க அப்ப ஒரு யோசிக்கிறீங்க, நம்ம இங்க காஷ்மீர்ல வந்து இது பண்ணிருக்கோம், சோ இங்க இருக்க ட்ரெஸ் நம்ம எடுத்துட்டு போறதா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 செட் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு என்ன பண்ணி வரீங்க. அப்ப வந்து கேக்குறாங்க, சார் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க கேக்குறாங்க. இது எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொல்றீங்கன்னா இது வந்து பஞ்சாப் அப்படி சொல்றீங்க. ஏன்னா உங்க அம்மா பஞ்சாப் சொல்லிருப்பாங்களா, சொன்னா நீங்க பஞ்சாப்ங்க. ஓகே பிடிஎஸ் வந்து ஓகே அப்போ உண்மைதான் போல அப்படிங்காங்க. ஏன்னா அங்க ஃபுல்லா வந்து அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு கத்துக்கிட்டாலுமே அவங்க தமிழ் லாங்குவேஜ் மட்டும் தான் கத்துப்பாங்க, வேற எந்த கத்துக்க மாட்டாங்க. காஷ்மீர் வந்து தமிழ் கிடையாதுல்ல. சோ அதனால பாத்தீங்கன்னா அங்க எதுவுமே தமிழ் எழுதி இருக்காதனால அவங்களுக்கு புரியாது.
அது டிரான்ஸ்லேட் உங்களால பண்ண முடியும். நீங்க சொன்னா ஓகே அப்படி சொல்லிட்டு நம்பிடுறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க அங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா ஃபிளைட் இது பண்ணி உங்க ஊருக்கு போறீங்க. அங்க உங்க அம்மா கிட்ட உங்க அம்மா வீட்டுல அவங்க ட்ரெஸ் இருக்கும், அங்க இருக்க ட்ரெஸ் வந்து ஃபுல்லா நீங்க எடுத்து வந்து பேக்ல வச்சுட்டு வந்துடுறீங்க. மறுபடியும் வந்து நீங்க பேக் டு கொரியா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் கொரியாக்கே வந்துடுறீங்க. அண்ட் தென் வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு நீங்க மேல போனோன்னு பாத்தீங்கன்னா அந்த சுடி அப்படிதான் வேர் பண்ணிப்பீங்க. ஏர் பண்ணிக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிப்பீங்க. இதே பத்தியும் நைட் நீங்க காலையில் போயிருப்பீங்க, நீங்க இப்ப வரதுக்கு நைட் ஆகும். ஏன்னா அங்க வந்து இங்க இருந்து நம்ம இந்தியா கொரியால இருந்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு 6 hours டிராவல் நினைக்கிறேன் சம்திங். நீங்க அவ்வளவு டிராவல் பண்ணி இங்க வந்து காஷ்மீர்ல இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு மறுபடியும் உங்க ஊருக்கு போய் அங்க இருந்து ட்ரெஸ் எடுத்துட்டு மறுபடியும் நீங்க இது போறீங்களா. சொன்னா நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 o'clock அந்த மாதிரி அது. அப்புறம் வந்து நீங்க ஓகேன்னு சொல்லிட்டு நீங்க ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கொரியால அந்த மாதிரி ஸ்டே பண்ணிட்டு அங்க அவங்க கூட தானே வேற தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருக்கிறீங்க. அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. டெய்லியும் உங்களை இதே மாதிரிதான் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி இப்படி வாடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. நீங்களும் ஓகே பாக்க போலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உங்ககிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் முடிச்சுட்டு இருக்கீங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. சொல்ல என்ட்ரி ஆனா நீங்க அப்படியே பாக்குறீங்க. நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, சொன்னா உங்களுக்கு கண்டுக்க மாட்டீங்க. நீங்க நேரா சொத்து பத்த மாதிரி பேக முடிச்சு யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன சொல்லலாம் அப்படி இப்படின்னு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிடிஎஸ் வந்து சொரக்கு போடுறாங்க. நீங்க அப்பயும் கண்டுக்க மாட்டீங்க. அப்பதான் வயன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்களா, நீங்க எவன்டாவே அப்படின்னு சொல்லி திரும்புறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. நீங்க சொல்லுங்க கேட்டா மட்டும் என்ன பண்ணவா போறீங்க பங்கடாக்கிட்ட அப்படின்னு சொல்றீங்களா. அவங்க வந்து சமகாண்டா இருக்கு. அவங்க ஜேகே வந்து என்ன என்னன்னு கிட்ட ஒரு சொல்லி அப்படிங்கிறாங்களா. அப்ப நீங்க வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்க சொல்றீங்க. போனோன்னா அப்ப வந்து நம்ம சொல்ல முடியாது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது தெரிஞ்சதுதானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது எனக்கே முன்னாடி தெரியும் நீ மூடிட்டு போ அப்படிங்கிறீங்களா. உடனே வந்து நம்ம சுகாக்கு வந்து சமக்கம் அப்படிங்கிற என்ன ஏபிசிடினே அவங்களுக்கு ஏபிசிடி தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்களா. நம்ம ஆரம்பிச்சு வேற ஒழுங்குபடி அமைதியா இரு என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க டே உங்களுக்கு பயம்டா எங்க என்னை வந்து அங்க கூட்டிட்டு பண்ணினா நாங்க வந்து உங்ககிட்ட வந்து எப்படியாச்சும் தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு பயம், அதனால நீங்க இது பண்ணீங்க போகடாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அண்டேன்னு பாத்தீங்கன்னா போனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஜிமினுக்கு செம கோவம் வருது. அவருக்கு வந்து கோவம் ரொம்ப வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து நெக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ன எங்ககிட்ட ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க பாரு லிமிட்ல இருந்துக்கோ ரொம்ப ஓவரா துள்ளினா அவ்வளவுதான் பாத்துக்கணும் கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்போம். உன எதுக்கு நாங்க வந்து கல்யாணம் பண்ண தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்றாரு. நீங்களும் சொல்லுங்க அதான் தெரியுமே பேருக்குதான் மாஃபா கிங்கு ஆனா மோளா இருந்தாதானே அப்படின்னு மாதிரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகே வராது. ஜேகேக்கு ரொம்ப நம்ம வீமிக்கு தான் ரொம்ப கோப்படுவாங்கல்ல ஷார்ட் டெம்பர் கொஞ்சம். அப்ப வந்து ஜேகேக்கு செம்ம கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வராரா. நீங்க நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது பண்றீங்களா. அப்ப வந்து இன்னும் ஓவர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு போனக்கு என்ன கூட்டிட்டு போங்க நான் இப்ப வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகணும் அப்படிங்கிறாங்க. முடியாதுன்னா நீங்க பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஸ்லோ சொல்லிட்டு இப்படி திரும்பிக்கிறீங்களா. அப்ப வந்து நம்ம வந்து சரி ஓகே எப்ப போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. போனோம் இல்ல போறேன் நான் மட்டும் அப்படிங்கிறீங்களா. அதெல்லாம் உனக்கு தனியா விட்டுட்டு அப்புறம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எதுக்கு அப்படிங்க எங்களுக்கு அடிக்கடி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜிமின் வந்து கை இப்படி தேய்ப்பாங்களா சொன்ன தேய்க்கிறாங்க. நீங்க பார்த்துட்டு கரும் அப்படிங்கிற மூஞ்ச வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு நைட் அப்படின்னா ஆமா நான் வந்து 1 day ஃபுல்லா வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அவங்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறாங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இங்க இருந்து பாத்தீங்கன்னா போறீங்க. இங்க இருந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஒரு மதியம் இருக்கும் ஒரு 2 o'clock 3 o'clock தான் இருக்கும். சோ நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிருப்பேன் உங்களுக்கு பிரைவேட் ஜெட்டு ஃபிளைட் எல்லாமே இருக்குல்ல மாப்பிள்ளை கிங்காஜ் இருக்காம இருக்குமா. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல இது பண்ணி நைட் இங்க இருந்து கிளம்பி போறீங்க. உங்க மார்னிங் எல்லாம் போய் சேர்ந்துறீங்க. ஜெட்ல தான் போயிருப்பீங்க அதான் சீக்கிரமா போகணும். அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிருப்பீங்க அப்படி வரேன்டா மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பீங்களா. அவங்களும் அதனால ரெடியா இது பண்றாங்க. சோ நீங்க சொல்லிருப்பீங்க இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிருப்பீங்க. சோ நீங்க இப்ப எங்க போறீங்கன்னா எங்க வச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஊர் வச்சுக்கலாம்ப்பா. உங்களுக்கு எந்த ஊர் பிடிக்குதோ அந்த ஊர் வச்சுக்கோங்க. இல்ல இந்த ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்குங்களா சோ அந்த ஊரை வச்சுக்கோங்க. சரி ஓகேவா. இப்ப வந்து நீங்க அங்க போயிருங்க. போனக்கு அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா அங்க போயிட்டு ஒரு ரூம்ல தான் நீங்க இது பண்ணிருப்பீங்க. சும்மா ரூம் எடுக்கலாம் சரி ரூம் எடுத்திருப்பீங்க. எடுத்துட்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க. ஒரே மேட்ச் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க உங்க கேங்கே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து ட்ரெஸ் நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எடுத்திருப்பீங்க. ஒன்னா பேஸ் போலாம் எங்கேயாச்சும் வெளியே போகும் ஒன்னா போலாம் செட் எடுத்திருப்பீங்க. அதனால வந்து நீங்க அந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா அதே ட்ரெஸ் மாத்திட்டு வருவீங்க. இல்ல என்னன்னா நீங்க வந்து ஃபிளிட் ஷர்ட்ஸ் தான் போட்டிருப்பீங்க.
ஃபிளிக்ஸ் வச்சு போட்டுட்டு நான் இருப்பீங்க. ரொம்ப அழகா இருப்பீங்க. அதுல ஃபியர் விட்டு அழகா ஐலைனர் அதெல்லாமே போட்டு சூப்பரா இருப்பீங்களா. நீங்க அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணீங்க. மீட் பண்ணக்கப்புறம் எல்லாமே நல்லா கட்டி பிடிச்சிக்கீங்க. கட்டி பிடிச்சி வாங்கட பல அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா ஒரு பீச்சுக்கு தான் நீங்க போறீங்க. பிடிஎஸ் பின்னாடி ஆனா நீங்க கண்டுக்கவே இல்லையே, அப்படி ஒரு ஜீவன் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. நீங்க அந்த மாதிரி சுத்தமா கண்டுக்கல. அவங்களுக்கு சமகான சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாங்க. ஐயாங் விடுங்க பாத்துக்கலாம், வீட்டுக்கு வரட்டாங்க. கொரியாக்கு போனதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கு நம்ம யாருங்கிறத அவளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்றாரா. நம்ம வந்து ஜின்னு மத்தவங்க எல்லாருமே ஆமா ஆமா டிங் 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 ஆட்டுறாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பீச்சுக்கு போறீங்க. ஓகேடா மீஸ் இதோட இந்த எபிசோட் பிடிச்சிக்கலாம். நீங்க பீச்சுக்கு போய் அங்க என்ன அலப்பற பண்றீங்க, அங்க என்னத்த பண்ண போறீங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இனிமேதான் நல்லா சுவாரஸ்யமா போக போகுது. அதுல ஒரு திருப்பங்களும் இதுல வரும். சரி ஓகேடா மீஸ். அப்ப வந்து நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா பிடிச்சிருக்கா இல்லையா, இல்ல வேற என்ன போடலாம், இது முடிச்சுக்கப்புறம் அடுத்த என்ன போடலாம், இல்ல ஒன் ஷாட் வந்து வேணுமா எல்லாமே வந்து சொல்லுங்க ஆர்மிஸ். ஓகே அப்ப வந்து ஒயின் வந்து பிடிஎஸ் மன்னிக்கணுமா இல்ல வேண்டாமாங்கிறது சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு முதல்ல நிறைய 1 or 2 எபிசோட பாத்தீங்கன்னா பிடிஎஸ் இது முடிஞ்சு அடுத்த ஒயினோட ஸ்டார்ட் ஆகுது, வேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஓகே ஆர்மிஸ், பை, லவ் யூ ஆல்.